ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா நம்ம அண்ணனூருக்கும் ஆவடிக்கும் சென்ட்ராங்க. அதாவது இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் நம்ம சென்ட் பீட்டர் காலேஜ் பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்டுல ஒரு புத்தம் புதிய பிராண்ட் நியூ இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் 20, நீளம் 60, கிட்டத்தட்ட 1200 சதுரடி. ஒரு நார்த் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு அகலமான 20லேருந்து 24 அடி ரோடு மேலே லேண்டு ப்ளஸ் பில்டிங் ரெண்டுமே அப்ரூவ்டாக தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பேங்க் லோன் மூலிமா போய் நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம டீம் மூலியமாகவே உங்களுக்கு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாங்க. நல்ல ஒரு தரமான வீடு, புத்தம் புதிய வீடு. இந்த வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்மோஸ்ட் இந்த வீட்டை எப்படி கட்டமைச்சிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு 5 அடி தூக்கி தாங்க கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு மேடான பகுதியில் என்ட்ரானவனே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்காக நல்ல ஒரு பெரிய ஸ்லோப் அமைச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட என்ட்ரன்ஸை தான் பார்க்குறீங்க. ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பெரிய எஸ்யூவி நிப்பாட்டலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு கிரில்லும், ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. அந்த படிக்கட்டை விட்டுட்டு அப்படியே லெஃப்ட்டு நம்ம உள்ளே எடுத்துனா நம்ம வீட்டோட என்ட்ரிங்க. உள்ளே எடுத்தோம்னா நல்ல ஒரு அம்சமான ஒரு தேக்கு மரத்தில் கட்டின ஒரு கதவு சேஃப்டி பர்பஸ்க்காக கிரானைட் போட்டு கல் அமைச்சிருக்காங்க. வீடு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பல நல்ல தரமாக தாங்க வீடு கட்டியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீட்டோட ஹால் செக்ஷனை தான் பார்க்குறீங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக அமைச்சிருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் ஆஃப் த மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்குறீங்க வித் வெஸ்டர்ன் டாய்லெட் ஃபெசிலிட்டியோட இந்த பெட்ரூம் அமைச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2 பெட்ரூமுங்க. 2 பெட்ரூமுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டாகவும், இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் மூலியமாகவும் அமைச்சிருக்காங்க. வீடு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கை பேஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க. மற்றபடி முழுக்க வாசுபடி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த வீட்டோட ஹோம் டூரை பார்த்தாவே தெரியும். இன்னும் நீங்கள் இந்த வீட்டை வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அம்சமாக தாங்க இருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2வது மாஸ்டர் பெட்ரூம் தான் உங்களுக்கு அமைச்சிருக்கேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெல் ஸ்பேஷியஸாக தாங்க அமைச்சிருக்காங்க. வீடும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தரமாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரியாக இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிங்கிள் ரூம் தான் சொல்லியிருப்பேன். சிங்கிள் ரூம் வித் பாத்ரூம் ஃபெசிலிட்டியோடு அமைச்சிருப்பாங்க. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஓப்பன் டெரஸு, பீம்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க இந்த ரூமு தான் பார்க்குறீங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்த மாதிரி அந்த ட்ரிபிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் சொல்லியிருந்தால, கீழே வந்து டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சிங்கிள் ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி, அப்படியே லெஃப்டில் ஒரு டோர் ப்ரொவிஷனோடு கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டெரஸுக்காக அந்த ப்ரொவிஷன். ஆல்மோஸ்ட் இந்த வீட்டோட ஹோம் டூரை முடிச்சாச்சுங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85 லேக்ஸ் சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், கோவர்க்கர்ஸ், கலீக்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக யாருக்கா ஒருத்தருக்காவது கண்டிப்பாக இந்த வீடியோ பயன்படும். ஆல்மோஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சென்டராக ப்ரைமான லொக்கேஷன், சென்ட் பீட்டர் காலேஜ் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு லெஃப்ட் எடுத்தால் ஆவடி ரீச் ஆகலாம், ரைட் எடுத்தீங்கன்னா ஐயப்பாக்கம், அம்பத்தூர் ரீச் ஆகலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் மேக்ஸிமம் ஒரு 1.5 கிலோமீட்டர் ரேடியஸில் அமைஞ்சிருக்கு.